ஃபேஸ் மாஸ் தர்க்கம் யார் பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா விரைவிலே ஓபிஎஸ் திருப்பியும் நுழையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா பெரும்பான்மையோடு நுழையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஜூன் 4க்கு அப்புறம் ரிசல்ட் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்தால் கண்டிப்பாக வேலுமணி, தங்கமணி, செங்கோட்டையெல்லாம் தனி அணியாக பார்த்திங்கன்னா உருவெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ ஓபிஎஸும் இணைச்சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓபிஎஸ் நின்றுருக்கிறது எம்பி எலெக்ஷன். அவர் டெல்லி அரசியலில் பார்த்திங்கன்னா கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ வேலுமணி பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் போட்டியாக எண்ண மாட்டார். ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கும் இப்போ எஸ்பி வேலுமணிக்கும் போட்டின்ற மாதிரி ஆயிடுது. சசிகலா அப்படியே அதிமுக வந்தாலுமே அவங்க ஏதாவது பெரிய போஸ்டிங்கில் தான் கட்சியில் இருக்க முடியும். ஸோ சிஎம் வேட்பாளராக நிற்க முடியாது, இல்லை எம்எல்ஏவாக பார்த்திங்கன்னா நிற்கக்கூட முடியாத ஒரு சூழ்நிலை தான் உண்டாயிருக்கு. ஏன்னா அவங்க சொத்து குவிப்பு வழக்கில் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் வரைக்கும் நீங்கள் தேர்தலில் ஃபேஸ் பண்ண முடியாது. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா வேலுமணி அடுத்த லிஸ்ட்டில் இருக்காருன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை டெல்லியோட ஆதரவோட பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை லாக் பண்ணுற ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா வேலுமணி அதை பண்ண கூட தயங்க மாட்டார். ஏற்கனவே ஏக்நாத் சிண்டே சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அது மாறுறதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர்